இழந்த பழம் உனக்குத்தான், குஞ்சு கூறாவும் முஞ்சு பூராவும் உனக்குத்தான். நேரம் நெருங்கி விட்டது. கோழியாய் என் காதலியாய் யாரடி கண்ணே கண்ணே ஆடுது ஊடுதுரா அத்தனை இக்கனடா இங்கு போறஹாம் பாரஹாம் கிரிப்பட நம்மளும் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்து ஒன்றும் கொண்டாடல சும்மா வந்து. நீங்களா எந்த நாட்டுக்கு போனீங்க? சவுதிக்கு போனீங்களா? உலக காலத்துக்கு இருச்சம்மாப்பா ஒரு சட்ட துணி தாருமே கொண்டு தரல எனக்கு. பரிணாமாவுக்கு பின்னால பல சோகமான விஷயங்கள் இருக்கு. அடடா அடடா அலமலரா அழகா சிரிச்சா கடமலரா செலுக்குள்ள கும்பிட்டு இப்படி தலை சொல்லி வெட்டி பார்த்தாங்க இல்ல ஐக்கல்ல வைத்து. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன சீன்றீங்க கண்டிச்சேன் உண்மையாவா? கண்டுக்கிட்டு ஓடி வந்து கண்டேன் கண்டேன் நல்ல கோழி நான் கண்டோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. வரலே தோட டாடை கண்டேன் 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 நல்ல வாழி நான் கண்டோம். தென்னை மர கூட்டுக்குள்ள குயிலே குயிலே வந்து கொன்னும் பாட்டு கொன்னும் குயிலே குயிலே எல்லாம் காத்து கொன்னும் வந்தும் குயிலே டாடோய் குக்கு குக்கு ஒடிவா முளமலை கொடி முத்து மரமே மைனாவே இதுல என்ன நியாயம்? மலைகில்லை நதிகிண்டை இதுல என்ன மாயம்? மௌத்தையே மறந்து எங்கும் வாழலாகுமா? மாறிடும் பூங்குழல் நியாயமா? அசையாத பாட்டு ஒய் நல்ல பாட்டு நம்ம படித்தோம். ஆடு மேட்டுல பார்த்தோம் இந்த பிடிச்ச பாட்டு. மலரே குறுந்து மலரே ஆளோடி வாருங்களே பாட்டோடு வாருங்களே. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காஸ்டியூம்ஸை வந்து நீங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதே சேம் காஸ்டியூம் தான். ஸோ இப்போ நாங்கள் ரிங்கோவில் தான் நிற்கிறோம். எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரிங்கோவில் வந்து நீங்கள் போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எதற்காக வந்து அப்படி சொல்லி முக்கியமாக வந்து வந்தது எதற்காகத்தான். அண்டு அப்படியே வந்த கைக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே முக்கியமான ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்துட்டோம். அதுவும் தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க எதுக்காக அப்படி சொல்லி. ரமலான் அன்னைக்கு வந்து நாங்கள் மீட் பண்ணது கிண்ணியா சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லப்படுற நாங்கள் ஒரு விதமாக வர்ணித்த, அதாவது கேரளாவில் நாடன் சாங் பாடக்கூடிய அம்மா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள் தான். அதாவது வந்து ஃபரினாமா வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஏன் மறுபடியும் மீட் பண்ண வந்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வீடியோவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அழகாக பாடுறாங்க, திரும்பவும் போனீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அவங்கள காண்பீங்க, அவங்கள பாட சொல்லுங்கள், அவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் வந்து காண்பீங்க அப்படி சொல்லி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான ஒரு வியூவர்ஸ். அண்ட் அதே மாதிரி எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள். அப்படி வந்து நிறைய பேர் ஃபரினாமா வந்து விரும்பி பார்த்துருந்தாங்க. நாங்களும் ஒரு காலத்தில் ஃபரினாமாவோட வீடியோலாம் தேடி பார்த்து நாங்கள் தான் வந்து. அதுக்கப்புறமா வந்து ஃபரினாமாவோட எந்த ஒரு வீடியோவும் வந்து வெளியில் வரல, யாருமே வந்து காண்பிக்கலை. அதனால தான் ரீசெண்டாக ரம்லானுக்கு நாங்கள் ரிங்கோவுக்கு வந்தப்போ வந்து சரி நம்மளும் ஃபரினாமாவை போய் பார்க்கலாம், எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு வந்து காண்பிக்கலாம் அப்படி சொல்லி ஆசைப்பட்டு வந்து காண்பிச்சிருந்தோம். உண்மையிலே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். அதுக்காமையே தான் இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் வந்து ஃபரினாமா பார்த்துட்டு அவங்களோட வந்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இதில் வேடிக்கை என்னன்னா வந்து பயங்கர வெயில் கொளுத்திட்டு இருக்கு. அது போக இந்த இடத்துல வந்து நிற்பாங்க அப்படி சொல்லி அந்த இடத்துக்கு போனால் அங்கே வந்து ஃபரினாமா இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறப்ப சொன்னாங்க வந்து, தம்பி இன்றைக்கி வந்து ஃபரினாமா இந்த இடத்துல டியூட்டி இல்லை, நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் ஸ்கூல் அடிக்கிட்ட போய் பாருங்கள் தம்பி அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்காமே ஸ்கூல் அடிக்கிட்ட வந்தால் ஃபரினாமா ஒரு கடைக்கு பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது இடத்துலாம் இருந்திருக்காங்க, பட் வந்து நாங்கள் பார்க்கல. போயிட்டு திரும்பி வந்து தான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நான் போய் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன். எப்படி இந்த ஒரு வெயிலுக்குள்ளால் வந்து, அதாவது நடமாடும் இந்த சித்தர்கள்லாம் அப்படி ஒரே இடத்துல நிற்க மாட்டாங்கல்ல, ஒரு இடத்துலையுமே வந்து இப்போ ஒரு காடு மேடாக அப்படியே போய் கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி ஃபரினாமா வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட போய் இருந்து பேசி அப்படியே பொழுதுப்போ காட்டிடுவாங்க. அதுக்காமே தான் இன்றைக்கி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டோம். அன்னைக்கு கூட வந்து எங்களுக்கு உங்கள்கிட்ட கரெக்டான ஒரு லொக்கேஷன் வந்து தெரியாது. ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கேட்டு வந்து தான் ஒரு மாதிரி அவங்களை கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி வந்து அந்த ஊர் வந்து தெரியும், ஆனால் போன இடத்துல வந்து இல்லை. அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தோம், அங்கே வந்து இருக்கிறாங்க. ரைட்டு, நீங்களாம் ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி
ஃபரினாமா கூட நாம இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு பயணம் செய்யலாம். அதற்கு முன்னால் நம்மளுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து புதுசாக பார்க்குற நீங்களா வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சொன்னால் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் போட உங்கள்கிட்ட மொபைலுக்கு அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த ஒரு சப்போர்ட்டையும் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஊரோட பேர் கூட மறந்தேன். போன வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பேர் மறந்துனா ஆனால் இடஞ்சாம் இருக்கு நல்லா மைண்டில் இருக்கிறதுனால அப்படியே ஓடி வந்துட்டேன். வளர்ச்சி வெயில் இந்த பக்கம் ஸ்கூல், அதுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு பெட்டி கடை. அந்த பெட்டி கடை சாப்பாட்டு கடையாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சோட்டிஸ் அப்படியான ஐட்டம்ஸ் வந்து விற்பாங்க. இடத்துல தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஃபரினாமா வந்து பார்த்த உடனே என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க போகிறேன். கண்டு கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. வெயில் என்ன சொல்லுது? வெயிலா தாங்கிருச்சு. வெயிலா தான் இருக்குது. எனக்கு நிறைய பேர் ஆக்கள் உதவி செய்ய வருவாங்க. அந்தந்த ஆக்கள் எல்லாம் வரல. கொழும்புல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து எங்கும் வந்து உதவி செய்யற அந்த புள்ளைக்கு என்ன கலாங்கண்ணா அடிச்சு பக்கும் சாமான் அது இது முட்டை வந்து தேடி கொண்டுலாம் தரோம்மா. ஆக்கள்லாம் இருந்த பேர் வருவானுல்லண்ணா. எங்க அம்மா குட்டி பெத்து காடுல எல்லாம் அப்படின்னு வந்து குடுத்து பட்டுலாம் போவாங்க. இந்த வெயிலுக்குள்ள எப்படி நீங்க நடக்கிறீங்க போறீங்க வாரீங்க? கஷ்டப்பட்டு அந்த வெயிலுக்குள்ள செஞ்சு வாரங்க. அதானே. இப்ப எங்களை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் போங்கிருச்சு. எப்படி எப்போ அங்க வந்து காய்ச்சல் இருந்தாலும் போட்டு போனீங்களே? எப்ப? இங்க தங்கச்சில வாசல்ல. எப்போ வந்து ஞாபகம் இருக்கா? எப்போ ஒரு 2-3 நாள் இருந்துச்சுங்கண்ணா. ரமலான் புனித ரமலான் நோம்புக்கு முத வந்து நோம்புக்கு அன்னைக்கு தான் வந்தோம். கடைசி அன்னைக்கு ரமலான் அன்னைக்கு. நீங்க கூட அன்னைக்கு ஜிம்மாவுக்கு போய் வந்தா சொன்னீங்க. ரைட், அன்னைக்கு தான் போய் வந்தாங்க. மதியம் சாப்பிட்டீங்களா? உங்கள்கிட்ட கேட்டேங்க தங்கச்சில பிடிச்சேன்ட்டு. அன்னைக்கு காட்சி வந்தவங்கள காணல எங்கன்னு கேட்டு கேட்டவங்களா? அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க நாங்க வருவாங்க போனாரு. நீங்க போனாரு. அப்ப காசு என்ன பண்ணீங்க? கொண்டாவில போனாரு. காசு என்ன பண்ணீங்க? காசையா? காசை மாத்தி எங்க அம்மாக்கு 2000 மரா என்ற கொடியனுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கொடுத்தேன். எல்லாரும் வச்சு கொடுத்தீங்க. என்ன செய்யுது? அது சரி, அது சரிதான். ஓகே. இப்போ என்ன சாப்பிட்டீங்க மதியம்? சாப்பிட உங்கள்கிட்ட சாப்பிடு. அம்மாக்கிட்ட தான் சாப்பிட்டீங்க. கிழங்கு கறியாம். மய்யர் கிழங்கு சாப்பிட்டீங்க. ரைட். இப்போ போன வாட்டி உங்களை வந்து பார்த்து நாங்கள் தானே நிறைய பேருக்கு ஃபரினாமா பிடிச்சி போயிட்டு உங்களோட பாட்டுக்கு அவங்களோட குரலுக்கு அவங்க வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. என்ன சொன்னால் அதில் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லா பேரும் காணொலி பண்ணுற மாதிரி கிடையாது. வெறுமனே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும்தான் ஃபரினாமா பார்த்துருந்தாங்க. ஆனால் ஃபரினாமாவுக்கு பின்னால் பல சோகமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கம்மையே நிறைய பேர் சொன்ன கமாண்டில் தம்பி நிறைய பேர் பேட்டி கண்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தங்க வந்து அவங்க நிலைமை புரிஞ்சு பேசுகிறீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம இவங்களை மட்டும் இல்லாமல் இவங்க மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களோட மென்டாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கம்மையே தான் நம்மளும் அவங்க கூட பழகணும், அவங்க கூட பேசணும். அப்போ தான் நாமளும் ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனுஷனாக வந்து வெளியில் தெரிஞ்சுக்கொள்வோம். அதுக்கமையாக தான் வந்து ஃபரினாமா வந்து இந்த நிலைமையில் இருக்காங்க. நேரடியாக பேசி நேரடியாக செய்யணும். அண்ணா அதே நிறைய பேர் ஆக்கள்லாம் கொண்டு உதவி செய்யணும் நினைக்கிறேன். நீங்க மட்டும் உதவி செஞ்ச மாதிரி என்ன பிரச்சனைனா ஃபரினாமா கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு செல்போன் நம்பர்ல ஒரே இடத்துல வந்து பார்த்தா அந்த ஒரே இடத்துல வந்து நீங்க இருக்கிறது இல்ல. அப்ப எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது? நீங்க இது எங்கெங்கெல்லாம் வந்து இருப்பீங்க? எங்கும் போறோம் பாருப்பட நம்மளுக்கு. அதானே ஒரு நாளைக்கு அங்க இருக்கீங்க, இன்னொரு நாளைக்கு இங்க இருக்கீங்க. அங்க போறா புல்லோலி இருக்குங்க. புல்லோல பாக்க இங்க வந்து இருப்படங்குது. இங்க இருப்பட அதிகமா இங்க தான் இருப்பீங்க. மகள் இங்க தானே. மகள் இங்க தான் இருக்குது. ரைட். ஓகே. அப்ப இருப்போமா நம்ம கொஞ்சம் தோடண்டு வேண்டியிருக்கீங்க போல கிடக்கு. ஒரு காசு புத்தந்த ஒரு சைன் வீச்சில இது வேணா போறத தாங்கடா அனுச்சரிக்கா இதை தந்து விட்டான். அதை தாங்களா இப்ப எனக்கு எதான் தந்திட்டான். நான் என்னோட பிள்ளையை கொண்டு கொடுக்கணுமா? அது தந்தாங்க. என்ன செய்யற மராயனா அவையே நீங்க காதுல தோடு போடல? சின்ன இல்ல சின்னதா இருக்குதா? ரைட். ஓகே. அப்ப அடுத்த வாட்டி வரும்போது ஃபரினாமாவுக்கு தோடு வேண்டிட்டு வரணும் போல இருக்கு. பெருசுதான் போறோம். ஆமா பெருசு நல்லா கிடக்கும். எங்க நிறைய இடத்த காது பிடிச்சி தாடு காடு இங்கே எங்கடா எங்கும் கிடைக்கா. அதான் ரைட். ஓகே. அப்ப நைட்ல எங்க தூங்குற நீங்க? இங்கதான் தூங்கி. இந்த வெயிலுக்குள்ள எப்படி? அப்ப மழை பெய்யுற டைம்ல என்ன பண்ணுவீங்க? மழை வர டைம்ல எங்க திரிஞ்சு போட்டாந்து இருப்பேன். நிறைய பேரு ஒரு சாரம் சட்டை உடுப்பு அதெல்லாம் கேட்டா உங்க தரணுங்க. புடவை கடை வழியா எங்கும் கேட்டு போட்டு வந்துச்சேங்க. தருவாங்களாம். ஏன் இந்த வெயிலுக்குள்ள போறீங்க வாரீங்க? ஐயோ ஷர்ட்டு கேட்டம்மா பொடியன். படியனு கேட்டீங்களா? அதனால வச்சுட்டானாலும் ஷர்ட்டு உடுப்பு துணி சோல் எல்லாம் கிடக்கு. சரியில்லையா? நம்ம போகக்கூடாது. அப்படி நம்ம ஒரு இடத்துல இருக்கணும். அது ஏன்னு சொல்ல நாங்க பைக்ல வரும்போது அம்மா
மண்டையெல்லாம் வெடிக்குது, அப்படி வெயில் கொளுத்துது. நீங்க எப்படி நடந்து வாரீங்க? பைசிக்கல்ல வரக்குள்ள போயிருக்குங்க. அதான் நடந்து போனா இன்னும் பயங்கர களைப்பா இருக்கும் இந்த வெயிலுக்குள்ள. பெரிய களைப்பா இருக்கு. ஓ, மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? மழை பெஞ்சா நல்லா கிடக்கு. அடடா மலடா பாட்டுன்னு படிங்க. படிங்க பாப்பா, தெரியுமா? நல்ல பாட்டு. அடடா அடடா அல மலரா அழகா சிரிச்சா கட மலரா கல்லு மலரா கடலோர கவிதை நல்ல மலரா அடடா இடடா அட மரலா அரலா சிரிச்சா எடு மலரா எட்டு மலை போத்து வந்தா சிந்து மலராடா இது வந்தா கொடு மலரா. இந்த பிடிச்ச பாட்டு நல்ல பாட்டு. மேல மலரா பிடிச்ச பாட்டு நல்ல பாட்டா? நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டு. எங்கட பொடியங்காட்டுன இடத்த இப்படி கம்பி மேல இருந்து இந்த கொழு போட்டு தான் குடுப்பு வச்சுட்டாங்க. எல்லா சாமானும் சாரம் சட்டை எல்லாம் அங்க இருந்துச்சு. இந்த பொடியம் கொண்டு போனோம். ஏன்னா அந்த பாட்டு நல்ல பாட்டு. பாட்டுன பாட்டு முதுறு பாட்டு. அப்படிங்களா? புள்ள பெத்தப்போ பொம்பளை புள்ள முதுறு பாட்டு. பேர பிள்ளைங்களா இருக்கப்போ பொம்பளை புள்ள பிறந்துருச்சு. பிறந்திருக்கு மகனுக்கு, அவங்களோட மகனுக்கு. அப்போ அவங்க ஆக்களை வரைச்சு நான் பார்க்க போறதுக்கு வரல. அவங்க பேரன் பேர பிள்ளையும் பிள்ளை பத்திரிச்சா பூட்டி இருக்கு. அப்ப பூட்டிய கண்டாங்க. அப்ப பாத்தீங்களா, கீழ் மூணாவது தலைமுறையை கண்டாங்க. மூணாவது தலைமுறையை கண்டுட்டாங்க. மூணாவது தலைமுறையை பரிணாம கண்டாங்க. அப்ப எல்லாம் கண்டோம், எல்லாம் கண்டிட்டீங்க. ரைட்டு. வாழ்க்கை எவ்வளவு எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருச்சம்மாப்பா. ஒரு சட்ட துணி யாருமே கொண்டு தரல எனக்கு. கடவாளியா அப்படி தந்தா புள்ளாளுக்கு கொடுத்துருவாங்க. கடவுளை இப்ப தந்தாக்கள் கேட்டாங்கன்னா சண்டை பிடிக்க போறாங்க. உங்க ஹாமைக்கு தரேன் அவங்களுக்கு எடுத்துதான் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு நீங்க தரலன்னு சொல்றீங்க. பெருநாளைக்கு தம்மைக்கு தரேன். இல்ல அவங்க ஹாமைக்கு தரேன். பெருநாளைக்கு வேண்டி தருவாங்க. என்ன செய்யணும்? ஒரு பாவடை வாங்கி தரேன்டாலும் அவங்க தான் வேண்டி தரது. ஓகே ஓகே. இங்க வாரவங்க எல்லாம் அவங்க கிட்ட என்ன கேட்பாங்க? வந்த உடனே பாட்டு தான் பாட சொல்லுவாங்க. வெளியில தொங்குனாலும் அவங்க வாங்கி தரணுங்க. எனக்கேனா மாத்தி போடுங்கன்னு சரி. ஏன்னா ஏன்னா அப்படி தொங்குனாலும் ஏன்னா ஒரு ஒரு அழகான ராகத்தை நான் உடுப்பறைக்கு தரணும். ஆக்கள் வாங்கி போனேன்னா இந்த பெத்த மகனோ தாண்டாளுங்க. பரிணாமா பரிணாமா. ரைட், ஓகே. இப்போ பரிணாமா எங்களுக்கு ஒரு பாட்டு கிட்ட சும்மா எடுத்து கொடுப்பேனாப்பா. யாருக்கலாமா? இந்த சூடங்கல்ல ஜமர்சை. ஐயோ, சண்டைக்கு வர போறாங்க. தரல சண்டைக்கு வர போறாங்க வீடியோ பார்த்துட்டு. இப்ப ரைட் ரைட். அப்ப அப்ப பின்னரமானாலும் இடத்துல இருப்பீங்களா இல்ல வேற இடத்துக்கு மாறி போவீங்களா? மாறி போக மாட்டேன், இஞ்சாங்க இருப்பேன். டைமுக்கு டைம் மாறி போவாங்க. இல்ல போவேங்க, இந்த புள்ள குட்டியா பார்க்க மாட்டேன் தான் போறோம். இஞ்சாம வந்து இருப்பேன். இங்கதான் வந்து இருக்கிறது. ஓகே ஓகே. ஒன்னாடிங்க இஞ்சாங்க இருப்பேங்க. இப்ப வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாராச்சும், நான் உங்களை வீடியோ எடுத்துட்டு போனேன்ல, அதுக்கு அப்புறம் யாராச்சும் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாங்களா? வராக்கள் அப்படி இப்படி வாராக்கள் இப்படி கோழிக்கடைக்கு அது வழியா போனா பெட்ரோல் செட்டுக்கு போய் அப்படி போனா காசு யாரு தருவாங்க. 1000 ரூபா தந்த ஒரு கோழிக்கார பொடியை அவன் தந்தான். அதையும் தந்தா பொடியை நீ தான் கொடுத்தாரு. அவ்வளோ அந்த காசு நாலாம் தந்த 2 பேன்காரமா தான் ராவு 50 ரூபா தான் தந்தான் பெட்ரோல் செட்டு. உங்க கையில எதுவும் வச்சிருக்க மாட்டீங்களா? ஏன் அது புள்ளோளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, காசு கிடைச்சா புள்ளோடு தங்க கொடுக்கணும். என்ன செய்யறேன் வரா அப்படிங்களா? ஓ, புள்ளோடு தான் கொடுப்பேன். புள்ளோல தான் பாக்குறீங்க. இங்க ஒரு பொம்பளை பிள்ளைச்சி, அங்க ஆம்பளை பிள்ளை. சரி, இப்ப எங்களுக்கு இன்னொரு பாட்டு பாடி காட்டுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று. என்ன பாட்டு? இந்த வெயில் கொடுத்தது இல்ல, அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பாட்டு பாடிப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாச்சும் சரி. என்ன பாட்டு? என்ன பாட்டு படிச்சிட பாட்டா படிப்போம் நம்ம. கடலூர கல்வாங்க பெண் வாங்க பாலோனும் காத்து வருவாங்க பாட்டு, கல்லோட கடலோரம் பாட்டு பாலேனும் இசை பாட்டி வாழ எதா பாட்டி புரந்தன் என் பார்த்த நாம் வாழ இதத்தானே சிரிப்போம் அதை கடலோ இதை இரவோ வாழணும் பாட்டு புறப்படுவன் பார்த்து கடல கல்லோர பாட்டு வாழணும் பார்த்து எடி ஆசோட வாழ்வேன் அசையாத பாட்டு. ஒய் நல்ல பாட்டு நம்ம படித்தோம். ஆடு மேட்டுல பார்த்தோம் இந்த பிடிச்ச பாட்டு. என்ன
ஆட்டு மேட்டில பார்த்தேன் பாட்டு இந்த பிடிச்ச பாட்டு எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்க அப்ப அந்த ஆட்டு பாட்டு? மேட்டில பார்த்தோம் பாட்டு இந்த பாட்டு இந்த பிடிச்ச கேட்டிருக்கியா? பாட்டு நல்ல பாட்டா நல்ல பாட்டு. ஆனா நான் கேட்கல. சொல்லு பாட்டு நல்ல அம்மா பாட்டு. எங்கேயாச்சும் ஆட்டு கேட்டிருக்கீங்களா அந்த மேட்டில பாட்டு? பார்த்தோம் அந்த பாட்டு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாத பாட்டுலாம் பாடுவாங்க. பாட்டு நல்ல பாட்டா ஆனா அதான் நல்ல பாட்டு தானே என்னங்கம்மா? எங்கடா என்ன எங்கடா அப்படிங்களா? சம்மந்திர வீட்டுக்குள்ள ஓ சம்மந்திர வீட்டுக்குள்ள ஆடு தான் பத்து போட்டுறாங்க ஒரு நாள் அரிசா திண்டு ஆடு வாங்கிருச்சாங்க சம்மந்திர விட்டுட்டு இது எங்கடா அப்படிங்களா? சம்மந்திர தங்கச்சி ஆ எங்கடா சம்மந்திர தங்கச்சி வாங்கிது ஓ அப்படிங்களா? ஓ மாஸ்டர் 2 வரியம் கடினம் முடிச்சுட்டான் 2 வரியம் கிட்டா எனக்கு ஆஹா. எல்லாரும் வந்து பாப்பாங்களா அவங்கள? பார்க்கல கடினம் முடிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் காட்ட மாட்டாங்க கொஞ்சம் இது இல்ல அவங்க இருக்காங்க காட்டுவாங்க ஒரு சின்ன படியும் அன்றைக்கு வந்து கொண்டுட்டு வந்த என்னை கொத்தி காத்துட்டு கொண்டு வர இந்த பிள்ளை அதுக்கான பாய அப்படி பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு போறேன் 4 பிள்ளை வச்சு கிடக்குற ஒரு கொடிய மவுல வையனா ஓ 4 பிள்ளை நல்ல ஆக்கள் நல்ல பிள்ளை சின்ன படியும் சும்மா ஒரு அளவான படி மௌத்தையே மறந்து எங்கும் வாழலாகுமா மாறிடும் பூங்குழல் நாயமா பிடிச்ச பாட்டு தம்பிக்காரன் மொத்த பண்ணுங்க ஏன்னா தம்பிக்காரர் எங்கட மௌத்தா பேத்தாரு அவங்கள தம்பி இறந்துட்டாரு. மௌத்தாகணும் மொத்த ஆயிட்டாரு. வேற பாட்டு ஓ வேற ஏதாச்சும் பாட்டு படிங்களேன். உங்களோட பாட்டு கேட்கறது அவ்வளவு பேர் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. வேற பாட்டு என்ன மாதிரி வேற பாட்டு படிப்போங்கண்ணா அல்லாவை நான் தொழுத சுகம் வெல்லாமே ஓடி வரும் வழிகாட்டம் மறையிருந்தும் பலனவி சொல்லிருந்தும் பரவால பார்த்து வழியிருந்தும் 2 பாட்டு 2 பாட்டு. மூணாவது நல்ல பாட்டு வழி இருந்துங்கிட்ட பிடிச்ச பாட்டு அதுவும் நல்ல பாட்டா நல்ல பாட்டு தான். என்ன சொன்னா அப்பெல்லாம் வந்து நிறைய பாட்டு பாடுவாங்க. இப்ப நிறைய மறந்துட்டாங்க. ஏன் மறந்துட்டீங்க பாட்டெல்லாம்? நான் மறந்துட்டேன் அராஜி பாட்டு ரேடியோல பாட்டு ஒண்ணும் கேட்கறது இல்லையா? அராஜி பேத்த மறந்து பேசுறேன் மறந்து போயிட்டீங்க. இந்த குக்கு பாட்டை படிச்சு காட்டுங்க மறுபடியும். குக்கு பாட்டு மயிலில் பாடும் தங்கச்சி குயிலில் பாடும் தங்கச்சி குக்கு குக்கு ஒடிவா ஒடிவா முளமலை கொடி முத்து மரமே அப்படிச்ச பாட்டு நல்ல பாட்டா முத்து மரம் நல்ல பாட்டு 2 பாட்டு நல்ல பாட்டா இங்க வந்து எங்கட தங்கச்சிட்ட படி எனக்கு சைக்கிள்ல ஓடி இதுல காயமா மருந்து காட்டி வந்தாச்சே ஓ சைக்கிள்ல விழுந்துதான் சைக்கிள் இப்ப நான் காட்டுறேன். இப்ப இது யார் தெரியுமா? இது நான் தம்பச்சியா இழந்த பழம் எனக்கு தங்கன்னு படிச்சுட்டேன் தெரியுமா அந்த பாட்டு? படிங்க பாப்போம். இழந்த பழம் உனக்குத்தான் குஞ்சு கூறாவும் முஞ்சு பூராவும் உனக்குத்தான் உன்னோட எனக்குத்தான் பிள்ளை வந்தா இருக்குத்தான் இழந்த பழம் உனக்குத்தான் குஞ்சு பூராவும் பொண்டு பூராவும் உனக்குத்தான் 2 பாட்டு நல்ல பாட்டு. 2 பாட்டு கூடவே பாடிட்டீங்க. நல்லா இருக்கு. உங்கள்ட்ட சிரிப்பு வந்து உங்களுடைய ஸ்மைல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு வாட்டி சிரிச்சு காட்டுங்க எல்லாரும். எனக்கு வந்து பொம்பளை புள்ள நல்லா ஆம்பளை புள்ள நல்லா இது தெரியுமா? 2 புள்ள தான் நல்லா. ஓ யாரு? நான் தான் படிச்சேன். நீங்க தான் படிச்சீங்களா? நீங்க படிங்க இந்த பாட்டு. சம்பந்தில விட்டா கோழி தான் கிடக்கு மூசூர்ல. கோழி ஆடு. சரி அப்ப அந்த பாட்டை படிங்க. கோழியாய் என் காதலியாய் யாரடி கண்ணே ஆடுது ஊடுதுரா அத்தனை இக்கனடா தோழியா என் பாருன்மா அரடா கண்ணே எடுது ஊருதுரா அக்கனை இத்தனடா கோழியா என் பாலியா அரடா கண்ணே. நல்ல பாட்டா? நல்ல பாட்டு. வாய்ஸ் வந்து பாத்தீங்க சொன்னா அப்படி இருக்கீங்க. அவ்வளவு நல்லா இருக்கு இந்த வாய்ஸ். ஆனா என்ன அவங்களுக்கு அந்த கேள்வி ஞானம் இன்னும் அதிகமா இருக்கும்னா அதை கேட்டு கேட்டு பாடுவாங்க. இப்ப இங்க ரேடியோலாம் கேட்பாங்களா? ஃபரினாமா
ரேடியோ எங்கடே சின்ன பிள்ளை இருச்சே அந்த அங்க இருக்க முதுர்ல அத பாடிதான் தண்ணி அள்ளி கொண்டு வந்து சாப்பாடு செய்வாங்க அவங்க. அப்படிங்களா? சாப்பாடு பாப்போம். நீ நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது ரேடியோ ஒன்று வேண்டி வரணும்னா வேண்டிட்டு வரேன். சரிங்களா? நீங்கள் கேளுங்க. இந்த கேள்வி ஞானம் இன்னும் இருக்குன்னா அவ்வளோ நல்ல. ஏன்டா பாடுறாங்க அந்த ஸ்ருதியெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது கேட்கும்போது வந்து. அப்படி ஏன்னா அப்போ கவர்மெண்ட் அளவுங்களுக்கு ஒரு வீடு அப்படி ஒன்றும் கொடுக்கலையா? இருக்கு, அவன் இருக்க மாட்டான். அதுக்குள்ள இருக்கிறதுக்கு பேலியா இருச்சேனா? ஏன் என்ன பிரச்சனை வீட்டுல இருக்கு? அந்த அந்த வீட்டுக்குள்ள பேரிச்சு அந்த பயத்துல அடக்கடவுளே எங்கம்மா பயப்பூர்றா பேய கணக்குடாக்குள்ள. யாரு சொன்ன உங்களுக்கு பேய் இருக்கு? அவங்க சொன்ன அந்த வீட்டுக்குள்ள பேய கண்டாங்க. இந்த பாட்டு தெரியுமா? இந்த பாட்டு ப்ரோ கண்டு ஓடியலாங்க சொல்லாது. இந்த பாட்டு தெரியுமா? அது சொல்லுவா என்ன செல்லுவோம் என்ன பேய கண்டோம் நாங்க. யார் படிச்சா? நான் தான். அப்ப இந்த பாட்டு படிங்க போகும். ரெண்டு பாட்டு. ஆமா, இது தெரியுமா? அதுல இல்ல இந்த தென்னமரத்தோப்பு. தென்னமரத்தோப்பு. சரி. தென்னமர கூட்டுக்குள்ள குயிலே குயிலே வந்து கொன்னும் பாட்டு கொன்னும் குயிலே குயிலே தென்னை மரம் பார்த்து கொன்னும் குயிலே குயிலே அங்கு மரம் பார்த்து கொன்னும் குயிலே குயிலே தென்னை மர கூட்டுக்குள்ள குயிலே குயிலே அங்கு மெல்ல பார்த்து கொன்னும் மயிலே மயிலே அப்படி சொல்வானா? மதல் மேல காத்து கொன்னும் வந்தும் குயிலே டாடோய் தென்னை மர கூத்துக்குள்ள குயிலே குயிலே அங்கு மெக பார்த்து கொன்னும் மயிலே மயிலே. அப்படிச்ச பாட்டு நல்ல பாட்டா? நல்ல பாட்டு நல்ல பாட்டு நல்ல பாட்டு. அழகா இருக்கு தங்கச்சி மேலாம் பாத்துக்கலாங்க. அப்படி சோத்தை கொடுத்து ஆனத்தை கொடுத்து ஒரு கறியை கொடுத்து எதையா கொடுத்து பாத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன பேரு? பரினா. பரினா கிண்ணியா சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு வெளியில வச்சிருக்காங்க அந்த பேரு. அந்த பேர் அவங்க வச்சேனா? ஆமா, பட் நீங்க வந்து சூப்பர் சிங் எதுக்குமே வந்து போகல. நீ கணக்கா ஒரு மஞ்சுளா மஞ்சுளா வானம் பூத்தோன்னு. அப்படியா? எவ்வளவு பாட்டு பாடி மஞ்சுளா மஞ்சுளா வானம் பூத்தோன்னு படிச்சேன் பாருங்க டிவி சேனலுக்குலாம். இது நாவக்கலர் சோல் நான் தான் போட்டோம். நாவக்கலர் சோல் ரெண்டு வேங்க வச்சேன். நாவக்கலர் சோல் இது மூத்தூர்ல படிச்சேன் நான். தெரியுமா அந்த பாட்டு? படிங்க பாப்போம். மல்லியப்பூ வாங்கடா மல்லி பூ வாங்கி வந்தன் அப்படி பாடா. அவங்க கேட்டாங்க படிச்சேன் மல்லிப்பூ. மூதுல படிச்சீங்க. படிச்சு அந்த பாட்டை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது இந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுங்கன்னு. ஆனா அதுக்கு எதிராக டவுனு கிட்ட படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் பாட்டை தேடி பார்த்தா தான் தெரியுது. கடைக்குள்ள எல்லாம் பாடி காட்டுருக்காப்புல. இதுல எவ்வளவு இதுல வேற சட்டை ஓடிச்சேன். 40 வயசு இருக்கீங்க. அது வேற சட்டை ஓட்டனா? தெரியுமா அந்த பாட்டு? படிங்க. அதான் படிச்சேன். கண்டேன் கண்டேன் நல்ல கோழி நான் கண்டோம் பரபரலே தோட தோடலே டாடை காந்தேன் வந்தேன் அந்த காளி நான் கண்டேன் நான் வந்தா ஒன்ன நான் பாத்து இல்லையண்டா பூ பாட்டு கண்டேன் கண்டேன் நல்ல வாளி நான் கண்டோம் அழு அழுதியை கிளு கிளு டே 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 கண்டோம் கண்டோம் நல்ல பாடம் நான் கண்டோம் வழி வழியே கண்டன் நான் தெங்கேன் திண்டோம் கங்கேண்டா ஏண்டி அப்படிச்ச பாட்டு. நல்ல பாட்டா? எனக்கு ஒரு புள்ள இருச்சு அங்க வானிலையில கட்டி கொடுத்த புள்ள. அவங்க வரல பாக்குறதுக்கு வரச்சேன்னு வரல. என்னன்னு சொன்னாலும் வந்து உண்மையில இந்த பாட்டு எழுதினவங்க எல்லாம் வந்து இல்ல. பட் இருந்தாலும் அவங்க இருந்திருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்கன்றது வந்து எனக்கு தெரியாது. ஆனா பாட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். லிரிக்ஸ் தான் அவங்களால மனனம் பண்ண முடியல. அது வந்து அது அவங்களுக்கு அந்த ஒரு கேள்விஞானம் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது. அது எல்லாருக்கும் இறைவனால் எல்லா வரமும் கொடுத்துட முடியாது.
சில நேரங்களில் இயற்கையை அதை வந்து பறிச்சு எடுத்துரும். பிறக்கும்போது எல்லா திறமைக்கூட நம்ம பிறந்தாலும் இயற்கையில் வந்து சில விஷயங்கள் தன்னால் வந்து பறிச்சு எடுக்கப்பட்டுரும். அதுதான் வாழ்க்கை நியதி. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு டேலண்ட்டுக்கு கேள்வி ஞானம் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு வந்து அவங்க இங்கே இருக்க வேண்டிய ஆளுங்க இல்லை. பாருங்கள், இந்தியாவில் இவ்வளோ பெரிய சேனல்லாம் பாட்டு பட்டிருப்பாங்க. அவளுக்கு வாய்ஸ் வந்து பிரமாதமாக வந்து இருக்கும். ஓ மைனா படிச்சா கூட பாட்டு அவங்க தெரியுமா உங்களுக்கு? இது இப்போ பாடி காட்டுங்க பார்க்கலாம். மைனாவே மைனாவே இதில் என்ன நியாயம், மழைகில்லை நதிகிண்டை இதில் என்ன மாயம். நல்ல பாட்டு. மைனாண்டு எங்களுக்கு மச்சான பொண்டாட்டிட்டாங்க அவங்க கந்தலாவுல. அதான் எங்க சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேமிலியில அவ்வளோ அக்கறையா இருக்கு. அதாவது அவங்க ஒரு பாட்டு பாடி ஆடிடுச்சு அவங்க ஆக்களுக்கு. தன்னை பற்றி எந்த ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட மாட்டாங்க. அதாவது அவங்களோட ஃபேமிலியை பற்றின விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா விஷயங்களும் வந்து சொல்ல முடியாது. இப்போ குடும்ப சிச்சுவேஷன் சில விஷயம் வந்து சொல்ல முடியாது. வந்து உங்க குடும்பம்னா அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் குடும்பத்தோட அப்போ இருக்காம இப்படி தனிமையாக வந்து இருக்கிறீங்க? அது எனக்கு குடும்பத்துக்கு தெரிச்சா அவங்க பயங்குல தட்டுறாங்க. பேரிச்சு அதிரிச்சு இதுரிச்சுன்னு அப்படி படுத்த உடனே படுக்கக்குள்ள எங்களுக்கு பயமாயிருக்குது. பேய கட்டுறீங்களா? ஓ பேய கண்டுட்டோம் வீட்டுக்குள்ள கண்டு ஓடி வந்த நாங்கண்டாக்கி அடக்கடவுளே நாங்கண்டாக்கி அங்க பார்க்க போட்டு நம்மட விட்டாங்க பார்க்க போக்குள்ள உலங்கால பே இப்படி போகுது. அதுக்குள்ள போய் அவன் போற பொக்கம் அவன் எங்க நடமாறி தெரிஞ்சானே அந்த பே கவா. அப்படி ஒண்ணு இல்ல, பேய் ஒண்ணு இல்ல இருக்கா? நான் கண்டு வந்துருச்சேன் பேய. எப்படி இருந்தது பேய்? எப்படி இருந்தது? வீட்டுல இருந்தாச்சா பள்ளி வாசல் அதில் வந்து கவா ஒலிம்பி வந்து என்ன செய்த வேலிக்கிட்ட நான் படுத்துட்டு கிடந்தேன். படுத்து பார்த்துக்கிட்டேன் அந்த பள்ளி வாசலுக்குள்ள குந்திக்கிட்டு இப்படி தலை சொருகி வெட்டி பார்த்தாங்க. இல்லை அதுக்கல்ல வைத்து என்ன செய்யுறீங்க கண்டிச்சேன். உண்மையாவா? கண்டுக்கிட்டு ஓடி வந்து நீங்க பேய கண்டு பயந்து தம்பி மொத்த போதான் நான் அப்படியெல்லாம் கண்டிச்சேன். சரி சரி. இப்ப நீங்க பேய கண்டு பயந்ததால சொல்றீங்களா இல்ல நாங்க பயப்புறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்களா? கண்டு பேய நான் தன்னல கண்டிருச்சேன். அது கல்ல நிலங்களாப்பா பேசாம நீங்க கல்லணை கட்டுறீங்க? கல்ல நிலங்க இல்லாது பேய் தான் அடிச்சு சொல்றீங்க. நாங்க புர்தான் போத்திட்டு வந்துச்சு 4 நாள். அது தம்பி தாங்க அது எங்கடே. ஓ நான் கண்டு அப்படின்னா அது சாங்ஸ் பாடி இருக்கீங்க. ஐயோ ராதா பார்க்க அக்காவை பார்க்கணும்ட்டு தாத்தாவை பார்க்கணும்ட்டு ஆசையில வந்துட்டான் பாக்குறதுக்கு. என்ன எங்க தம்பி தாங்க அது யாருங்களா எங்க தம்பி அமர்ந்து. ஐயோ பேயெல்லாம் இல்லம்மா. இல்ல இல்லன்னு சொல்ல போறானம்மா அப்படி வந்துருச்சான். தம்பி தான் வந்து அப்ப உங்க தம்பி தானே? அப்ப ஏன் பயப்படுறீங்க? போன பக்கம் இல்லையா நடமாறு நான் கண்டிச்சேன். அங்க இருந்து நான் வந்தேன். அப்பே அங்க குளங்கொண்டிருச்சு. அந்த குளங்கொரோட்டால பேச்சு போட்டு எங்கடா வீட்டுக்கு போக அந்த பே நான் கண்டிச்சேன் குளங்காய்க்குள்ளாலே. ஃபரீனா அம்மா வந்து சின்ன வயசுல இப்படித்தான் இருந்தாங்களா இல்ல இடையில? அப்ப திடீர்னு சூழ்நிலை அப்படி அந்த பிரித்தில அப்படி இருந்துட்டாங்க. அவங்களாவே ஓகே ஓகே. நல்லா வளர்த்து கட்டி கொடுத்துட்டு நல்லா வளர்த்து அப்படிங்களா? ரைட். என்ன சொன்னா எனக்கு இருந்த டவுட் நிறைய ஓகே. என்ன சொன்னா எனக்கு இருந்த டவுட் அதே மாதிரி வந்து நிறைய வியூவர்ஸுக்கு இருந்த டவுட் வந்து ஃபரீனா அம்மாவை வந்து பிறக்கும் போதே கொஞ்சம் கேள்வி ஞானம் பெருசாக இல்லாமல் பிறந்தாங்களா அப்படிங்கிறது தான் டவுட்டு. ஓகே. ஆனால் அப்படி இல்லை. ஸ்கூல்லாம் படித்தாங்க எல்லாம் படிச்சீங்க. ஆனா நல்லா தான் இருந்திருக்காங்க. அதாவது வெளிநாடு போய் வந்திருக்காங்களா? வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்து ஒன்றும் கொண்டாடல சும்மா வந்து. நீங்களா எந்த நாட்டுக்கு போனீங்க? சவுதிக்கு போனீங்களா? அரபு பேசுவீங்களா? அதெல்லாம் போயிட்டு வந்து சும்மா வந்து. சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது அரபியில் என்னன்னு கேட்கறது? எப்படி கேட்கறது? சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அது அரபியில் எப்படி கேட்கறது? ஹேபாலக் சோத்து. அது எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நலமா இருக்கிறீங்களே கேக்குறது ஹேபாலக் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? சாப்பாடு ஹோய்ஸ்
சாப்பாடு நல்லா இருக்குன்றது அப்படி சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்போ சவுதி எல்லாம் போயிருந்திருக்காங்க, அதாவது இடையில திருமணத்துக்கு பிறகுதான் வந்து அவங்க பிரித்தில அப்படி செஞ்சிருக்காங்க. திருமணத்துக்கு எல்லாரும் ஒண்ணாதான் படிச்சோம். ஒன்னாதான் படிச்சீங்க? ஒன்னாதான் படிச்சேன். அப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாட்டு பாடுவாங்களா? அப்படி இல்ல, ஸ்கூல்ல படிச்சுட்டேன். அப்படி அப்பெல்லாம் இல்ல, ஸ்கூல்ல இல்ல. ஓகே, அதாவது அவங்களோட கதர் குறைக்க தெரியா அப்படி கதிரலாம் சும்மா தெரியும் தானே அந்த காலத்துல ஸோ இப்போ நாங்க பார்க்க போயிலேன்னுவோங்க. நாங்க பார்க்காட்டியும் ஒரு ஆள் போய் ஆட்டோவில் பார்க்கல, 500 ஆக்களுக்கு எத்தனை பேர்ட்டு தெரிஞ்சங்க அது பார்த்துக்கிட்டு வாங்க புள்ள பத்தாக்கல அப்படி பார்க்குறோன்னா பார்க்கல தாங்க எல்லாருங்க. ஓகே, அதாவது உண்மையில ஃபரினாமாவோட வாழ்க்கை வந்து இதுதான். அவங்க வந்து இடையில தான், அதாவது நல்லா இருந்திருக்காங்க சின்ன வயசுல நல்லா இருந்து. ஓகே கொஞ்சம் இருங்களா, நான் சொல்றேன். ஃபரினாமாவோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி கிடையாது. அவங்க சின்ன வயசுல நல்லா படிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியாளாக ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அரபு நாட்டு, அதாவது சவுதிக்கு வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. வேலை நிமித்தம் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்திருக்காங்க. சடன்லி எப்படி இவங்க இப்படி மாறினாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட திருமண பந்தத்தில் வந்து அதாவது திருமணம் முடித்தவங்களை வந்து விட்டுட்டு போனதால் அந்த விருத்தியில் தான் வந்து அவங்கள வந்து திங்க் பண்ணி சரியான ஒரு கவுன்சிலிங் இல்லாதனால அப்படி அவங்க மாறி இருக்காங்க. இப்போ சப்போஸ் கூட இருந்து நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கு, அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்துட்டு இங்க இடத்துக்கு வந்து ஓகே. ஸோ வந்து சந்தோஷம் மேல பரிணாமம். ஓகே, உண்மையில் ஃபரினாமா சந்திச்சதில் வந்து சந்தோஷம். ஸோ யார் மேலே எங்கே கண்டிங்கனாலும் வந்து அவங்கள வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காதீங்க, அவங்களுக்கு இருக்க டேலண்ட்டை பாருங்கள். அவங்க இந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னு சொன்னால அப்போ வந்து யாருமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து சரியாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து பேசாதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு போயிட்டாங்க. பட் இப்போ போனதுக்கப்புறமும் நம்ம வந்து அவங்களை கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணோன்னு சொன்னால் அது நாமளும் வந்து ஒரு மனுஷ குணம் மனிதாபிமானம் இல்லாதவங்களாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட மென்டாலிட்டி புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசி பழகி ஏதோ நம்மளால் முடிஞ்ச சில சப்போர்ட்டிவ் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அன்றைக்கி பண்ண மாதிரி எங்களால் எது ஒன்று முடியுதோ அதை நாங்கள் போகும்போது பண்ணிட்டு தான் போவோம். ஓகே, ஸோ வந்து நல்லபடியாக வந்து சந்தித்தோம், பேசினோம். ஃபரினாமாவுக்கு நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது ஒரு ரேடியோ பெட்டி ஒன்று கொண்டு வரோம் பாட்டு கேட்குறது, சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு கடைசியாக ஒரு பாட்டு ஒன்று பாடி கட்டுறீங்களா? ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டு. என்ன பாட்டு? பொம்பளைங்க காதலை தான் நம்பி விடாத பாட்டு தெரியுமா? நல்ல பாட்டு படிச்சணும். அந்த பாட்டுகள்லாம் கேட்டீங்கன்னா மலரே குறுந்து மலரே ஆளோடி வாருங்களே பாட்டோடு வாருங்களே என் பாட்டிகிருந்து ஆசோடம் வாழுங்களே ஆசோடி வாழுங்களே நாம் பாட நினைத்து நாம் பாட எனங்கு கோப்பியும் பாட்டி வளர்ந்தாங்க பாட்டி புறப்பாடும் பாட்டி பாடணும் பிறந்து இதை பார்த்து பிள்ளைகள் நான் வாழ பார்த்தேன் நீரெங்க இருந்து பாட்டோடு வாழ்வோம் டம். அப்படிச்ச பாட்டு நல்ல பாட்டா? ஓகே. நாங்களும் விடைபெறுறோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அப்படியே பாய்னு சொல்லுங்க எல்லாருக்கும். ஓகே, பாய். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.